இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்திற்கு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டதற்கான விவரங்களை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யுங்கள் அல்லது ராஜினாமா செய்யுங்கள் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டி வருகிறது. இது தொடர்பாக மக்களவையில் விளக்கம் அளித்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெங்களூருவில் செயல்படும் பொதுத்துறை நிறுவனமான இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்திற்கு 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கான ஆர்டரை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பாக டுவிட்டரில் இன்று பதிவிட்டுள்ள காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஒருமுறை பொய் கூறிவிட்டால் அதனை மறைப்பதற்கு அடுத்தடுத்து பொய் கூற வேண்டியிருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். ரஃபேல் முறைகேட்டை மறைக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பொய் கூறியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். இந்துஸ்தான் நிறுவனத்திற்கு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டதற்கான ஆவணங்களை நாடாளுமன்றத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நாளை தாக்கல் செய்ய வேண்டும் என்றாலும் இல்லாவிட்டால் பதவி விலகுமாறு ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ராகுல் காந்திக்கு டுவிட்டரில் பதிலடி கொடுத்துள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாங்கள் குறிப்பிடும் நாளிதழ் செய்தியை முழுமையாக படியுங்கள் என்று அறிவுரை வழங்கினார். அந்த செய்தியில் ஆர்டர் கொடுப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இதில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் மக்களவையில் நிர்மலா சீதாராமன் தெரிவிக்கவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எப்படியாவது பொதுமக்களை தவறாக வழிநடத்த வேண்டும் என்று விரும்பும் தங்களை போன்றவர்களால்தான் படிப்பதற்கு முன்னதாகவே கட்டுரையை குறிப்பிடுகிறார்கள் என்றும் எனவே தாங்கள் ஏபிசியில் இருந்து தொடங்க வேண்டும் என்று தோன்றுவதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்.